துர்கா மேல இருந்த வெறியில காவேரி அடிச்சுட்ட. நீ போய் அவளுக்கு என்ன இதுன்னு பாரு. போ போ. சரிண்ணா. போ. நான் போ போறேன். போ போ. ஐயோ. ஜனா, டேய், நானும் வந்துடுறேன்டா. இனிமே சத்தியமா மொட்டை மாடல கூடவே கூடாதுடா. என்னங்க என்னங்க எந்திரிங்க. என்னங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஏன் இவ்வளோ நேரம் தூங்குறீங்க? எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க எந்திரிங்க எந்திரிங்க. என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க 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 என்னங்க? ஐயோ நான் தாங்க அகிலாங்க. எந்திரிங்க. என்ன உங்களுக்கு? ஐயோ எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிங்க. ஐயோ பேயா? யாரு பேய்? ஏங்க நான் அகிலாங்க. என்னங்க எந்திரிங்க. ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க ஐயோ என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? நான் பேய் இல்ல அகிலா. ஐயோ நான் அகிலாங்க. பேய் இல்லங்க அகிலாங்க. முதல்ல கண்ணாடி எடுத்து போடுங்க. போடுங்க. ஏங்க நான் தான் அகிலாங்க. இப்படியா முடிய விரிச்சு போட்டு வந்த நிப்ப? அறிவுல உனக்கு? காலையில குளிச்சுட்டு முடிய காயப்பட மாட்டாங்களா? நீங்க தான் எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்னமோ அதிசயமா பேய் பேயின்னு அலறிட்டு இருக்கீங்க. நைட்டு மொட்டை மாடியிலயும் இப்படிதான் அலறினீங்க. என்ன பேய் சொல்லுங்க. ஆனா மொட்டை மாடிக்கு திருட வந்திருக்க வாய்ப்பே இல்ல. நேத்து உங்க தம்பி ஜனா ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு. அந்த நேரத்துல துர்கா வாய் அடிக்கதான் நான் சத்தம் போட்டேன். மாடியில வேற என்னமோ நடந்திருக்கு. அதை நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, நைட் என்னாச்சு? எதுக்காக அப்படி அலர்னீங்க? சொல்லுங்க. என்னங்க இப்ப கூட பாருங்க, நைட்டு நடந்ததை பத்தி கேட்டாலே உங்க முகம் ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி ஆகுது. சொல்லுங்க. ஏய், நீ வேற காலையிலேயே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அப்ப நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. சொல்லுங்க. ஏய், ஆமா ஆமா, அத சொல்லி உங்களையும் பயமுறுத்த வேணான்னுதான் நான் அதை சொல்லல. என்னாச்சு? ஒரு நாள் முன்னாடி துர்கா பேயா ஈரம் சொட்ட சொட்ட வந்து முன்னாடி நின்னால. ஆமாங்க. அவளை குளத்துல எப்படி தூக்கி போட்டோமோ அதே மாதிரி அவ தலையில அடிச்ச இரும்பு கம்பியோட தலையில ரத்த காயத்தோட ஈரம் சொட்ட சொட்ட என் முன்னாடி வந்து நின்னு அகிலா. என்னது? துர்கா பேயா வந்தாளா? ஆமா அகிலா. அவ சொல்றா, பெரியய்யா எதுக்காக என்ன அரை உசுரோட போட்டுட்டு போனீங்கன்னு கேக்குறா. அப்படி ஈரக்குள்ளையெல்லாம் நடிக்கிடுச்சு. என்னங்க இது? நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஏங்க பேயா வந்தவ துர்கானா? அப்போ இங்க இருக்கிறவ யாருங்க? இங்க இருக்கிறவ யாரு? அந்த தெலுங்குல பேசுறாள, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் தான் பண்றேன்னு சொல்றாள, அவ யாருன்னு தெரியல. இங்க இருக்கிறவ யாருன்னு தெரியல.
ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு மட்டும் தெரியுது. நம்மள வாழ விடாம ஒரேடியா சாகடிக்கிறத விட அவ நம்மள தினம் தினம் சாவடிக்கிறாங்க. இப்ப இதுக்கு என்னதாங்க வழி? ஏங்க, அந்த காலன் சாமி என்னதாங்க பண்றாரு? காலன் சாமி தான் பண்றாரு. என்னன்னு கேளுங்க. ஹலோ சாமி, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. சொல்லு ஆவுடை, என்ன விஷயம்? ஓ, நீங்க காலன் சாமி கிட்ட இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர் ஏதாவது பண்ண சொல்லுங்க. சாமி, சொல்லு ஆவுடை. துர்காவை என்னால சமாளிக்க முடியல. நேத்து ராத்திரி மொட்டை மாடியில திடீர்னு என் முன்னாடி பேயா வந்து நிக்கிறா. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒருத்தி பாடா படுத்துறா. அப்புறம் இன்னொரு பக்கம் அப்பப்ப போன் பண்ணி தெலுங்குல ஒருத்தி பேசி பயமுறுத்துறா. என்ன, நம்ம கிட்ட பேசுற மாதிரி அந்த தெலுங்குக்காரி ஆவுடை கிட்டையும் பேசியிருக்காளா? தெலுங்குக்காரியா? அவ யாரு? செத்து போனவனெல்லாம் உயிரோட வருவான். நான் எழுத போறது ரத்த சரித்திரம். இதுல ஒரு நம்பூதிரி வேற கோயில் சில விஷயத்துல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லாம சொல்றாரு. இதுல துர்காவை கொல்ல உதவி பண்ண 4 பேர்ல 3 பேர் செத்துட்டானுங்க. மிச்சம் இருக்கிறவன் சாண்டி. இப்ப அவன் அகமதாபாத்ல இருக்கான். முதல்ல கடிச்சு செத்து போன அந்த பாலுங்கிறவன் அவனை பார்க்க அங்க வந்ததா அந்த சாண்டி எனக்கு போன் பண்ணி சொல்றான். அது போதாதுன்னு செத்து போன கோயில் அர்ச்சகர் ஒருத்தர் துர்காங்கிற ஒரு சீரியல்ல உயிரோட அர்ச்சகராவே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த துர்காவை எந்த கோலத்துல அந்த குளத்துல தூக்கி போட்டோமோ அதே கோலத்துல அந்த துர்கா ஈரம் சொட்ட சொட்ட பேயாய முன்னாடி வந்து நிக்கிறா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கோயில்ல நடக்க போற கும்பாபிஷேகத்துக்கு காணாம போன சாமி சிலை தானா வந்து சேரும்னு சாமி வந்து அம்மன் வாக்கா துர்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப சொன்ன எல்லாமே எனக்கு எதிரா என்ன பயமுறுத்துற விஷயம். மனுஷ சக்திக்கு உட்பட்டு நடந்தா என்னால ஏதாவது பண்ண முடியும். ஆனா அத மீறி நடக்கிறதாலதான் நான் உங்க உதவியை கேட்கிறேன். ஆனாலும் உங்களாலேயே நடக்கிற எதையுமே தடுக்க முடியலையே சாமி. ஒரு கணமும் எனக்கு ரணமா இருக்கு. நேத்து துர்கா பேயா வந்ததால எனக்கு ஆதர்ஷன கனவோட நினப்பு வந்துருச்சு. காவல் தெய்வத்தையே கட்டி போட்டவர் நீங்க. ஆனா இப்ப உங்களாலேயே எதுவும் பண்ண முடியாம இருக்கீங்களே. ஆவுடை, இந்த காலனியை ஒருத்தி ஆட்டி படைக்கிறான்னா நான் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பேன்னு உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னால எதுவும் பண்ண முடியல, நான் அமைதியா இருக்கேங்கிற மாதிரி தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவளை அழிக்கிறதுக்காகத்தான் எனக்குள்ளேயே நான் உரியேத்திக்கிட்டு இருக்கேன். அவளை அந்த துர்காவை அழிக்க நான் களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதுக்கான பூஜையை தான் நான் இப்ப செய்ய போறேன். அப்படியா சாமி? ஆமா, ஆனா ஒரு முக்கியமான விஷயம் ஆவுடை. என்ன சாமி? ஜமீன் வீட்டுல இருந்த அந்த பெரிய வாள் இப்பவும் உன்கிட்ட தானே இருக்கு. ஆமா ஆமா சாமி. அந்த துர்கா தான் துருப்பிடிச்ச அந்த வாளை கூறு தீட்டி பூஜை ரூம்ல வச்சிருக்கா. ஆவுடை, அந்த வாள் எனக்கு உடனே வேணும். புரியல, எதுக்கு சாமி? ஏன் எதுக்கு நல்லா கேள்வி கேட்காம நான் சொல்றத மட்டும் செய். முக்கியமா
நீயே அந்த வாள் எடுத்துட்டு உடனே கிளம்பி இங்க வா. சரி சாமி, சரி. அவடை ஆ ஒரு நிமிஷம் லைன்லயே இரு. ஆ. வைரா சாமி. போய் யாருன்னு பாரு. சரிங்க சாமி, இந்த போறேன், போய் பாக்குறேன். வைரா யாரு? யாரையும் காணும் சாமி. யாரையும் காணோமா? ஆமா சாமி. கதவு தட்டின சத்தம் அப்படி கேட்டுச்சே, யாரும் இல்லைன்னு சொல்றான். சாமி, யாரும் இல்ல சாமி. அவடை சாமி, அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, யாரோ கதவு தட்டின மாதிரி இருந்தது. போய் பார்த்தா யாரையும் காணும். சரி அவடை, அந்த வாள் எடுத்துட்டு நீ உடனே கிளம்பிங்க வா. ஆ ஆ ஆ. சாமி, அவடை கொஞ்சம் இரு. ஆ வைரா சாமி. போய் யாருன்னு பாரு. சரி சாமி, இந்த போய் பாக்குறேன். ஆவுடை கிட்ட சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள துர்கா அதே வாள் எடுத்துட்டு இங்க வந்திருக்கா. இது காலன் சாமியோட குடில் தானே? சாமி, அங்க என்ன நடக்குது? சாமி, என்னாச்சு? சாமி, அவடை என்னாச்சு சாமி? உள்ள காலன் சாமி இருக்காரா? காலன் சாமி இருக்காரா இல்லையா? இருக்காரு. சாமி, என்னாச்சு? அங்க என்ன நடக்குது? என்னங்க டீ? சாமி, என்னாச்சு சாமி? அவடை துர்கா இங்க வந்திருக்கா. என்னது, துர்காவா? ஆமா, அதுவும் நான் கேட்ட அந்த ஜமீன் வாளோட. அவடை, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். சாமி, ஏங்க, என்னங்க, என்ன ஆச்சுங்க? கையில இருந்த டீ கப்பையே விட்டுட்டீங்க. காலன் சாமி அப்படி என்ன சொன்னாரு? என்ன ஆச்சுன்னு கேக்குறல, சொல்லுங்க. அது அது துர்கா காலன் சாமியோட குடிலுக்கு போயிருக்கா. என்னங்க சொல்றீங்க? துர்காவா? அங்க எதுக்கு போனா? காலன் சாமி என்கிட்ட ஜமீன் வாழ் வேணும்னு கேட்டாரு. அத என்னைய கொண்டு கொடுக்க சொன்னாரு. அத பத்தி அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே துர்கா அங்க அந்த வாளோட வந்து நிக்கிறாளா. என்னங்க சொல்றீங்க? ஆமா அகிலா, ஆனா துர்காக்கு காலன் சாமி இருக்கிற இடம் கூட அவளுக்கு தெரியாதே. ஆனா அவங்க போயிருக்கா. போன்ல வாழை பத்தி பேசின அடுத்த நொடியே எப்படி அவங்க போய் நிக்க முடியும்?
ஒன்னும் சரியா இல்லைங்க. நம்மளால துர்காவை எதுவும் பண்ண முடியும்னு தோணல. அந்த காலன் சாமியாலேயே முடியுமான்னு தெரியல. இப்ப என்னங்க பண்றது? ஐயோ, தெரியல ஐயோ, என்ன பண்றது? தெரியல தெரியல. கம்பீர வனதுர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே காமாட்சி மீனாட்சி மகமாயியே அங்காளி செங்காளி ஆங்காரியே தூண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டுகிற சண்டி சமுண்டி பகவதி தாயே கருணாகவள்ளியே சிவனாக செல்வியே அரமலர் நாயகி அதர்வனக்காளியே மாங்கல்ய வரதரும் மாதேஸ்வரி மாங்கல்ய வரதரும் மாதேஸ்வரி மாங்கல்ய வரதரும் மாதேஸ்வரி மாங்கல்ய வரதரும் மாதேஸ்வரி. நீங்க தான் காலன் சாமியா? ஆமா. இதுக்கு முன்னாடி நாம பாத்திருக்கோமா? அது வந்து இல்ல நீங்களாவது என்ன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல. ஆனா நான் எங்கேயும் உங்களை பார்த்திருக்கேன். ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வரல. வந்ததுல இருந்து நான் யாருன்னு சொல்லாமலே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஜமீன் ஆவுடைய ஐயாவோட மருமக துர்கா. ஓ, துர்காவா? ஆமா. இப்ப சொல்லுங்க, என்ன எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல, நான் உன்னை பார்த்தது இல்ல. இல்லையா? ஆனா எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. சீக்கிரம் எங்கன்னு ஞாபகம் வந்துரும். அதுக்கப்புறம் உங்களை எங்க பார்த்தேன்னு சொல்லிடுவேன். அவ்வளவுதான். காளி செமையா இருக்கால? அஞ்சு கால பூஜை போல. நடக்கட்டும் நடக்கட்டும். எனக்கு காளிய ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? கெட்டவங்களுக்கு கூட அவ அள்ளி அள்ளி கொடுப்பா. ஆனா சரியான நேரத்துல அவங்கள கை விட்டுருவா. அது சரி, நான் எதுக்கு வந்தேங்கிறதே சொல்ல மறந்துட்டேன். ஆவுடைய ஐயா கிட்ட இந்த வாளை எடுத்துட்டு வான்னு சொன்னீங்களாமே. வாளா? நானா? ஆமா, நீங்க தான். ஏன் கேக்கலையா? அது அது வந்து நீங்க கேட்டீங்கன்னு தான் பெரியய்யா சொன்னாரு. அதனாலதான் இந்த வாளை கொடுத்துட்டு வான்னு என்ன அனுப்பி வச்சாரு. ஆவுடை கிட்ட சொல்லி நான் 2 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள எப்படி இவங்க வந்திருப்பா? சொன்னீங்க தானே? அது அது வந்து சொன்னீங்களா இல்லையா? ஆமா, சொன்ன. கேக்கலனா சொல்லுங்க, இத திருப்பி கொண்டு போயிடுறேன். ஏன்னா எனக்கு வாழ் தேவைப்படுது. இந்த வாழை நீங்க வேணும்னா பெரியவருக்கு போன் பண்ணி வாழை வாங்குறதா வேண்டாமான்னு கேளுங்க. இல்ல, நான் தான் கேட்டேன். தாயே, இது என்ன சோதனை?
நீ இருக்கிற இடத்துக்கே வந்து துர்கா என்ன மிரட்டுறா. இது எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு இருக்கிய தாயே. அவ பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. என்ன சொன்ன? இல்ல, நடக்கிறது எல்லாத்தையும் அந்த காளி பார்த்துட்டு தான் இருக்கான்னு சொன்னேன். அவ பயங்கரமான ஆளு. அவளுக்கு எல்லாமே தெரியும், ஆனா காட்டிக்க மாட்டா. அவ எல்ல காளி ஆச்சே. ஊருக்கு ஒரு காளி, 18 ஊருக்கு ஒரு மாறி. ஏன் இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? நீங்க என்ன சாதாரண சாமியா? இல்லனா பெரியவருக்கு நல்லது கெட்டதுன்னா உங்ககிட்ட வருவாரா என்ன? வந்ததுல இருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. நான் என்ன சொல்றது? ஆமா, இந்த கனவுல பார்த்தவங்க நேர்ல வந்தா நம்ம வாயடைச்சு போவோம்ல, அந்த மாதிரி நிக்கிறீங்களே. எனக்கு கனவுல ஏதாச்சும் பாத்தீங்களா?